2 பேரும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டோம். சென்னையில் உனக்கும் யாரையும் தெரியாது, எனக்கும் யாரையும் தெரியாது. உன் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை பெரிய மலை மாதிரி நம்பி வந்த, அவளும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா. அடுத்து என்ன பண்ண போறோம்? திரும்பி ஊருக்கே போயிடலாமா? போனா எங்க அப்பா ரைஸ் மில் காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. பரவாயில்லையா? என்ன கீர்த்தி இப்படி சொல்ற? சொல்ல வைக்கிற. வீட்ல இருந்துதான் போன். லவ் பண்ணா மட்டும் பத்தாது, தைரியம் வேணும். நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன் பாரு. ஆமாம்மா, உங்க தைரியம்லாம் எனக்கு இல்ல. ஆமா, ஆக்சுவலி நாளைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கு. திருப்பதியில வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே புறப்பட்டோம். இப்போ எதுக்கு சென்னைக்கு ப்ரோக்ராம் மாத்துன? சொல்றேன், எங்க அப்பா தான் அடிக்கிறாரு. அப்புறம் சொல்றேன். காலையில குளிச்சுட்டு லாட்ஜ்ல ட்ரெஸ் மாத்தும் போது இதுதான் சொன்னேன். இப்பவும் இதையே தான் சொல்ற. எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும், சொல்லு. ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கட்டி போட்டு அடிச்சிருக்காரு. அவனுங்க நம்ம திருப்பதி பிளானை சொல்லிட்டானுங்க. எங்கள் அப்பா திருப்பதிக்கே புறப்பட்டு போயிட்டாராம். ஓஹோ, உனக்கு நான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? என்ன? எங்க அப்பா சென்னையில இருக்க அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோட போட்டோவும் உன்னோட போட்டோவும் கொடுத்து இங்க இருக்க லாட்ஜ்ல எல்லாம் தேட சொல்லியிருக்காரு. ஐயோ, யார் சொன்னாங்க? எங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன். ஓன்னு அழுதுகிட்டே விஷயத்த சொன்னாங்க. என்னால் தாங்க முடியல, அதான் கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றது? நாம எங்க தங்குறது? நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? கிருஷ்ணா நம்பர் கிடைச்சு அவ வர வரைக்கும் நான் அந்த அம்மா வீட்லயே இருக்கேன். லாட்ஜ்ல எல்லாம் தங்க வேண்டாம். அப்பனா நீ ஆம்பளை தானே, பகல்ல எல்லாம் பஸ்ல சுத்திட்டு இரு. நைட்ல ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல படுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதான் சேஃப். அதுவும் சரிதான். அப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நானே ஃபோன் ஆன் பண்ணி பேசுவேன். ஓகேவா? நானும் அதை தான் பண்ண போறேன். இப்ப மணி 11. அடுத்த 12 மணிக்கு நம்ம 2 பேரும் ஃபோன் ஆன் பண்ணி பேச போறோம். ஓகேவா? ஓகே. சென்னை நம்பர் அந்த அம்மாவா தான் இருக்கும். ஒரு நிமிஷம். ஹலோ கீர்த்தி, சொல்லுங்க ஆண்டி. எங்கம்மா இருக்க? பசிக்குதா ஆண்டி, ஹோட்டல் தேடிட்டு இருக்கேன். நீ ஏமா ஹோட்டல்ல சாப்பிட்டு வயித்த கெடுத்துக்கிற? நீ நேரா கிளம்பி நம்ம வீட்டுக்கே வா, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஆண்டி, நான் உடனே வரேன். உடனே வாமா. வரேன் ஆண்டி. ஐயோ, திருப்பி கால் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். சரி, நம்ம அடுத்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே? ஓகே. வாங்க தலைவரே, வாங்க. வாங்க மாமா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல மாமா, லேசான மயக்கம் தான். இருந்தாலும் நேத்து ராத்திரியில இருந்து 2 தடவை மயங்கி விழுந்துட்டா. அதான் டாக்டர் வரவழைச்சிருக்கேன். எங்க இருக்கான் அவன்? அது அந்த ரூம்ல இருக்கான். ஏய், உன் பேர் என்ன? செபாஸ்டின் சார். என் பொண்ணு உன்னை லவ் பண்ணல? ஆமா சார். எத்தனை வருஷமா அவ உன்னை லவ் பண்ணா? 3 வருஷமா. 3 வருஷமா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட உன்னை பத்தி கவலையே படாம இன்னொருத்தன் கையில அவ தாலி வாங்கிக்கிட்டாங்கறியா? ஆமாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு செத்தா சாகட்டோன்னு தலை முழுகிறத விட்டுட்டு திரும்பி ஏன்டா தேடி வந்திருக்க? அது வந்து என்கிட்ட ஃபைட் பண்ணி அவளை கூட்டிட்டு போய் சாகடிக்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. நான் வேணிய உயிருக்கு உயிரா லவ் பண்றேங்க. அவ கூட வாழணும் தாங்க போராடிட்டு இருக்கேன். டேய், உன்னை மறந்துட்டு இருக்கிற அவளுக்கு எப்படி உன்னை ஞாபகப்படுத்துறது? 3ஆம் பர கமலஹாசன் மாதிரி ஆறாராமான்னு ஆடி காட்டுவியா? என்ன சார் கிண்டல் பண்றீங்க? பின்ன என்னடா பாராட்டுவாங்க நினைச்சியா? டேய், பெத்த அப்பங்கிட்டே வந்து குழந்தையோட குணத்தை பத்தி சொல்றியா? எனக்கு தெரியாது என் பொண்ணு பத்தி? டேய், எங்க பொண்ணு காதலிச்சான்னு தெரிஞ்சா ஒன்னு இல்ல, அவன் எந்த பிச்சைக்காரனா இருந்தாலும் நான் கட்டி வச்சிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அப்பா தெரியுமாடா உனக்கு? டேய், உண்மையை சொல்லுடா. என்னையும் பூவரசனை பிரிக்கிறதுக்காகவும் எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுக்காகவும் உன்னை யாரோ அனுப்பியிருக்காங்கிறது எனக்கு நல்லா புரியுது சார். இது பாரு, அது யாருன்னு பேரை சொல்லிட்ட உன்னை விட்டுடுவேன். சொல்லு.
சார், நான் யாரோட அடியாளும் கிடையாது சார். நீயா சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவேன். நானா கண்டுபிடிச்சேன். அவனை உன்னை பொலி போட்டுடுவேன் ராஸ்கல். சொல்லுடா. சார், நீங்க என்ன எப்படி கேட்டாலும் சரி, என்னோட பதில் ஒண்ணே ஒண்ணுதான். சத்தியமா வேணிக்கும் எனக்கும் 3 வருஷமா லவ் இருந்தது. உங்ககிட்ட சொல்ல பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாம அவ என்ன ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா சார். கோவால நாங்க 2 பேரும் 20 நாள் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். மெடிக்கல் கேம்ப் விஷயமா ஒரு வாட்டி, பெங்களூர்ல சுமித்ரா கல்யாணம்னு ஒரு வாட்டி, இப்படி நாங்க சந்தோஷமா இருந்த நாட்கள் நிறைய சார். சரியா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதத்தோட மட்டும் எங்க கல்யாணம் நடந்திருந்ததுன்னா இந்நேரம் வேணி கர்ப்பம்னு தகவல் வந்து நீங்க தாத்தாவா இருப்பீங்க. ஏய், பொய் பேசுறதுக்கு ஒரு அளவே இல்லையாடா? இதுக்கு மேல உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம். என்னாச்சு டாக்டர்? அவர் சொல்றது பொய் இல்ல, உண்மை. வேணி கர்ப்பமா இருக்காங்க. வேணி, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பவாவது மயங்கி விழுந்திருக்கியா? இல்ல. டாக்டர் செக் பண்ணதா சொன்னீங்களே, என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல. நீ அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் எங்க? உன் அப்பா கிட்ட கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி அதையே சொல்லிட்டு இருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் கோர்ட்டுக்கு போய் ஒரு நடிகையோட பேரை சொல்லி அவங்க தான் என் மனைவின்னு ஒருத்தன் கேஸ் போட்டான்ல, அந்த மாதிரியான கேஸ் தான் இவன் நினைக்கிறேன். பாருங்க டாக்டர். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல டாக்டர். அப்பா, இவ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. இவ வந்து எனக்கு தாலி கட்டினதா சொல்லி கதை விட்டுட்டு திரியறாப்பா. இவன வேணி, இப்படி எல்லாம் ஆவேசப்படக்கூடாது. உண்மை தெரியணும்ல. என்ன உண்மை தெரியணும்? உன்னோட வயித்துல வளர்ற வாரிசுக்கு அப்பா யாருன்னு தெரிய வேண்டாமா? ஆமா வேணி, நீ கர்ப்பமா இருக்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? நான் கர்ப்பமா இருக்கேனா? ஆமாம்மா, நான் பல்ஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். பிளட்டும் எடுத்து கொடுத்து அனுப்பி இருந்தேன். இப்பதான் எனக்கு போன் வந்தது.
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.